புற்றுநோயை தடுப்பது என்பது வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை குறைப்பதற்கு முன்முயற்சியான நடவடிக்கைகளை எடுப்பது ஆகியவை அடங்கும். எல்லா புற்றுநோய்களும் தடுக்க முடியாதவை என்றாலும் சில நடத்தைகள் மற்றும் தேர்வுகள் நோயை வளர்ப்பதற்கான வாய்ப்பை கணிசமாக குறைக்கும். புற்றுநோய் தடுப்புக்கான சில பொதுவான பரிந்துரைகள் இங்கே. ஆரோக்கியமான உணவு. பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் நிறைந்த சீரான உணவை உட்கொள்ளுங்கள். சிவப்பு இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு உட்கொள்ளலை கட்டுப்படுத்துங்கள். மெலிந்த புரதங்களை தேர்வு செய்து பல்வேறு வண்ணமயமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை இணைக்கவும். உடல் செயல்பாடு. வழக்கமான உடல் செயல்பாடுகளை தேர்வில் ஈடுபடுங்கள். வாரத்திற்கு குறைந்தபட்சம் 150 நிமிட மிதமான தீவிர உடற்பயிற்சி அல்லது 75 நிமிட தீவிர உடற்பயிற்சியை இலக்காக கொள்ளுங்கள். உடற்பயிற்சி ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது. இது புற்றுநோய் தடுப்புக்கு முக்கியமானது. ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும். உடல் பருமன் என்பது பல வகையான புற்றுநோய்களுக்கு அறியப்பட்ட ஆபத்து காரணியாகும். எனவே உணவு மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். புகையிலையை தவிர்க்கவும். நுரையீரல், வாய், தொண்டை, கணையம், சிறுநீர்ப்பை மற்றும் கருப்பை வாய் உள்ளிட்ட பல புற்றுநோய்களுக்கு புகைப்பிடித்தல் முக்கிய காரணமாகும். புகையிலை பொருட்கள் மற்றும் புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும். புகையிலையை மது அருந்துவதை கட்டுப்படுத்துங்கள். அதிகப்படியான மது அருந்துதல் மார்பகம், கல்லீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் உள்ளிட்ட சில புற்றுநோய்களின் அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் குடிப்பது. சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்க. தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க குறைந்தபட்சம் SPF 30 கொண்ட சன்ஸ்கிரீனை பயன்படுத்தவும். குறிப்பாக உச்ச நேரங்களில் சூரியனில் நீண்ட நேரம் வெளிப்படுவதை தவிர்க்கவும். ஸ்கிரீனிங் மற்றும் ஆரம்ப கண்டறிதல். உங்கள் சுகாதார வழங்குநரால் பரிந்துரைக்கப்படும் வழக்கமான புற்றுநோய் பரிசோதனைகளில் பங்கேற்கவும். ஆரம்பகால கண்டறிதல் சிகிச்சை விளைவுகளை கணிசமாக மேம்படுத்தலாம். தடுப்பூசிகள். ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் மனித பாப்பிலோமா வைரஸ் HPV போன்ற புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் வைரஸ்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். சுற்றுச்சூழல் நச்சுகளின் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் சுற்றுச்சூழல், பணியிடங்கள் மற்றும் வீட்டுப் பொருட்களில் தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் மற்றும் நச்சுகளின் வெளிப்பாட்டை குறைக்கவும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேர்வுகள். ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நோயெதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்க போதுமான தூக்கம் கிடைக்கும். தளர்வு நுட்பங்கள், நினைவாற்றல் அல்லது நீங்கள் அனுபவிக்கும் செயல்பாடுகள் மூலம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும். புற்றுநோய் அபாயத்தில் மரபியல் பங்கு வகிக்கிறது என்பதையும் சில காரணிகள் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சுகாதார நிபுணருடன் வழக்கமான சோதனைகள் மற்றும் குடும்ப மருத்துவ வரலாறு பற்றிய விவாதங்கள் தனிப்பட்ட ஆபத்து காரணிகளின் அடிப்படையில் தடுப்பு உத்திகளை வடிவமைக்க உதவும். தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளுக்கு எப்போதும் ஒரு சுகாதார வழங்குநரை அணுகவும். ஒரு